அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு இறப்பதற்கு முன்பாக வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க விரும்பினாராம். அவரிடமிருந்த ஒரு பழைய கடிகாரத்தை கொடுத்து இதனுடைய மதிப்பை அறிந்து வா அப்படின்னு சொன்னாராம். முதலில் கடிகாரம் விற்கிற ஒரு கடைக்கு சென்று இந்த கடிகாரத்தை நீங்கள் வாங்கி கொள்கிறீர்களா என்று கேட்ட உடனேயே அதை பார்த்து விட்டு பழைய கடிகாரமாக இருக்குது, ஒரு 200 ரூபா வேணால் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்களாம். தந்தையிடம் இதை சொன்ன உடனேயே இல்லை நீ வேறொரு இடத்திற்கு போ என்று பழைய கடிகாரங்கள் வைத்திருக்கிற ஒரு கடைக்கு சென்று அந்த கடிகாரத்தை காண்பித்த உடனேயே அவர் பார்த்துவிட்டு பழைய கடிகாரமாக இருக்குது, ஒரு 500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாராம். மறுபடியும் மகள் தந்தையிடம் வருகிறார். தந்தை மறுபடியும் பழைய பொருட்கள் விற்கிற ஒரு கடைக்கு அனுப்புகிறார். அந்த பழைய பொருட்கள் விற்கிற அந்த கடைக்கு சென்று அதை பரிசோதித்த அந்த கடையினுடைய உரிமையாளர், அம்மா இது ஒரு பழைய கடிகாரம், இதற்காக நான் 1000 ரூபாய் தருகிறேன் அப்படின்னு சொன்னாராம். மகள் மறுபடியும் தந்தையிடம் இதை பற்றி சொல்ல, இந்த நகரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகத்திற்கு இதை எடுத்து செல் அப்படின்னு சொன்னாராம். அந்த அருங்காட்சியகத்திற்கு எடுத்து சென்று அந்த மகள் அதை கொடுத்த பொழுது அதை ஆராய்ந்து விட்டு, இந்த கடிகாரம் மிகவும் அபூர்வமானது, தொடக்க காலத்தில் செய்யப்பட்ட கடிகாரங்களில் இதுவும் ஒன்று, டோட்டலாகவே உலகத்தில் இது போன்ற கடிகாரங்கள் 2-3 மட்டும்தான் இன்னும் புழக்கத்தில் இருக்கிறது, உங்களிடம் இது எப்படி கிடைத்தது, பொக்கிஷமானது, விலை மதிப்பற்றது, இந்த அருங்காட்சியகத்திற்கு நீங்கள் கொடுத்தால் இதற்கான விலை எங்களால் கொடுக்க முடியாது, இருந்தாலும் 4-5 கோடிகள் உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொன்னாராம். அதை மறுபடியும் எடுத்துகிட்டு தந்தையிடத்தில் கொடுத்த நேரத்தில், அப்பா 5 கோடி விலை மதிப்பற்றது என்று சொல்லுகிறார்கள் இந்த கடிகாரத்தை என்று சொன்னாலாம் மகள். அதற்குத்தான் தந்தை சொன்னாராம், நீயும் இந்த கடிகாரத்தை போன்றவள் தான், உன்னுடைய மதிப்பு உண்மையாகவே நீ எந்த இடத்துல யாருடைய மத்தியில் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. ஆகவே உன்னுடைய மதிப்பையும் உன்னுடைய தரத்தையும் மதித்து, உன்னுடைய தரத்தை அறிந்து மதித்து நடக்கிற இடத்துல வைத்தால் உன்னுடைய தரம் எப்பொழுதுமே உயர்வாக இருக்கும். தாழ்வான இழிவான சூழல்களிலும் தாழ்வான இழிவான மனிதர்கள் மத்தியிலும் இருந்தால் உங்கள் தரமும் தாழ்ந்து போகும். எப்பொழுதுமே உங்களுக்கான உயரிய இடத்துல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் தரம் உயரும் என்று சொன்னாராம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.